அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் ஆச்சாரியன் அன்புடன் வரவேற்கிறேன். 2026 மே மாதம் 26 அல்லது ஜூன் 2ஆம் தேதி நடக்கும் குரு பெயர்ச்சியில் கும்பராசி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் என்று ஆராய்ந்து பார்க்குறேன். கும்பராசி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி இந்த பதிவு பொருந்தும். போன குரு பெயர்ச்சி உங்களுக்கு கும்பராசி அனைவருக்கும் எஸ்பெஷலி பெண் பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சிகரமாகத்தான் கடந்து போயிருக்கும். 7.5 சனியின் பிடியில் இருந்திருந்தால் கூட உங்களுக்கு அநேக மகிழ்ச்சிகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. காரணம் 5ல் இருந்த குரு உங்களை உள்ளங்கையில் வைத்து காப்பாற்றி இருக்கிறார். அநேக சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் காதல்களும் உங்களுக்கு தந்திருப்பார். தற்போது குரு 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலான காலையளவில் 6ல் தான் சஞ்சாரம் செய்கிறார். அக்டோபர் 20க்கு பிறகு 100-120 திவசம் 7ஆம் இடத்திலும் வந்து உட்கார்ந்து திரும்பி செல்கிறார். குரு 6ல் சஞ்சரிக்கும் காலம் அவர் சில உண்மைகளை உங்களுக்கு உணர வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு உண்மையை தான் நான் இந்த பதிவில் எடுத்து காட்டுகிறேன். தற்போது ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் அனைவரும் ஆர்வத்துடன் காதலிக்கிற பழக்கம் இருக்கின்றன. அதில் உறுதுணையாக செல்போனும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. தற்போது நீங்கள் காதலில் மூழ்கி இருக்கிறவர்கள் தான் அதிகமும் கும்பராசி பிள்ளைகள். இந்த பதிவு திருமணம் ஆகாத, வேலைக்கு போகாத அனைத்து கும்பராசி ஆண் பெண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும். அதன் காதலிக்கிறவர்களும் இரகசிய பந்தங்களை வைத்திருப்பவர்களும் அதிகமாக கும்பராசியில் உண்டு. 2026 மே மாதம் வரை உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களும் வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை உண்டு. அதுதான் நான் இன்று கூறப்போகிறேன். தற்போது காலேஜில் படிக்கிற, முக்கியமாக செகண்ட் இயர் தேர்ட் இயரில் படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் முடிந்தால் திருமணம் செய்யலாம் என்று நினைப்பவர்களும், முடிந்த பிறகு ஓடிப்போய் திருமணம் செய்யலாம் என்று நினைப்பவர்களும் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்று புரிந்துக்கோங்க, நீங்கள் தற்போது வைத்திருக்கும் உறவுகள் அத்தனையும் உங்களுக்கு பொருந்தும் உறவுகள் அல்ல. காரணம், அந்த உறவுகள் போன 5.5 வருடத்துக்கு உள்ளாக உருவானது என்றால் அதுவும் மிகவும் போலியானது ஆகும். காரணம், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி வரும்போது நம் வாழ்க்கையில் வரும் அனைத்து ரிலேஷன்களும், அது நண்பர்களாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், சொந்த பந்தங்கள் கூட இருக்கலாம், அக்கம் பக்கத்தினர் கூட நம்ம அந்த காலையளவில் நெருங்கி பழகிறவர்கள் அனைவரும் சுயநலவாதிகளாகவே இருக்கும், போலியாகவே இருக்கும். இது உங்களுக்கு நல்லது அளிக்காது. காரணம், உங்களுக்கு கிட்டத்தட்ட 5.5 வருடமாக 7.5 சனியாகத்தான் நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதிலும் பெண் பிள்ளைகள் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் செல்போன் மிக ஜாகிரதையாக பயன்படுத்த வேண்டும். இப்போதெல்லாம் நம் மூளையை தாண்டி செல்போன் வேலை செய்கிற காலம்தான் இது. கும்பராசியில் திருமணமாகாத எல்லா பெண்களும் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். தற்போது உங்கள் மனம் மகிழ வைத்து கொண்டிருக்கும் உறவுகள், நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் உறவுகள் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் வரும் வாழ்க்கையில் சந்தோஷம் அளிக்காது. அந்த உறவுகளை திருமணத்திற்கு இழுக்காதீங்கள். ஆண் பெண் இருபாலனருக்கும் தான் இந்த பதிவு. உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியும், உங்கள் மனதிற்கு இனிமையாக்கும், உங்கள் உணர்வுக்கு பதிலளிக்கும் எந்த உறவாக இருந்தாலும் அது உருவானது 2021க்கு பிறகுதான் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு துரந்தமாகத்தான் அமையும். அதுவும் இந்த குரு பெயர்ச்சியில் குரு 6ஆம் இடத்துக்கு வரும்போது அங்கிருந்து குரு பகவான் உங்களுடைய 10, 12, 2 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி பந்தங்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டாக்கி தர மாட்டார். உங்களுக்கு இதுவரை நண்பர்கள், காதலர்கள், காதலிகள், மற்ற வெளியில் சொல்ல முடியாத உறவுகள் எல்லாம் தன்னை மறைமுக எதிரிகளாக செயல்பட ஆரம்பிக்கும். இங்கே தான் நீங்கள் அனைவரும் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். நம் எல்லோரும் எதிரிகளாக நினைப்பவர்கள் முகத்தை பார்த்து திட்டுறவர்கள், இல்லையென்றால் அடிக்கிறவர்கள், உதைக்கிறவர்கள், இவர்களாகத்தான் இருக்கும் எதிரிகள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் யதார்த்த எதிரிகள் அப்படி இருக்காது. நம்ம கூடவே நம்ம கையிலிருந்து உணவு வாங்கி சாப்பிட்டு, தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு, நம்ம கூடயே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பவர்கள் தான் அதிகவும் எதிரிகள் என்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் நீங்கள் அனைவரும் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும்.
அது எப்படி என்றால், நீங்கள் ஒருவேளை அவங்களை விட்டுட்டு போனால் உங்களை அவர்களுடைய வருதிக்குள்ளே வச்சிருக்கிறதுக்காக, இந்த அவர்கள் என்றால் உங்களை காதலிப்பவர்கள், உங்களுடன் பந்தங்கள் வைத்திருப்பவர்கள் என்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களை அவர்களுடைய வருதிக்குள்ளே வச்சிருக்கிறதுக்காக உங்கள் புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் அவர்கள் இரகசியமாக சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லை என்றால் உங்களுடைய வாய்ஸ் கால் கூட அவங்க சேவ் பண்ணி வைக்கலாம். பிறகு உங்களை அவங்களுடைய வருதிக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஒருவேளை நீங்கள் அவங்களை விட்டுட்டு போனால் அதை அவங்க பிரயோஜனப்படுத்தலாம். இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள் காதல் புனிதமாக இருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் திருமணம் செய்து குடும்பம் நடத்த நினைப்பது உங்கள் வாழ்க்கையே நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். என் பிள்ளைகள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன். ஏண்டா இப்படி நெகட்டிவாயிட்டு சொல்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம், கேட்கலாம். ஆனால் அதுவே உண்மை, அதுவே நிஜம். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் குபேரனை போலே வாழணும் என்று நினைப்பவர்கள்தான். அது குடிசையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அரண்மனையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி. அது மட்டுமல்ல, உங்கள் குடும்ப சூழ்நிலை சின்ன வயது முதல் தவறுகள் நடக்க வாய்ப்புகள் உள்ளதாக அமையும். பெரும்பாலான கும்பராசி பிள்ளைகள் உள்ள வீடுகளில் அப்பாவுடைய குரல் அடங்கியும் அம்மாவுடைய குரல் மேலோங்கியும் இருக்கும். இதுவே உங்கள் வாழ்க்கையில் தவறுகள் நடக்கிறதுக்காக இருக்கும் முதல் படியே. அதுவும் பெண் பிள்ளைகள் உள்ள வீடுகளில் சொல்லவே வேண்டாம். ஆயதினால் நீங்கள் கும்பராசிக்காரர்களாகிய பிள்ளைகள் அனைவருக்கும் உங்கள் காதல் மற்றும் உறவுகளில் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். இந்த 2027 ஜூன் வரை மட்டுமல்ல, எந்த கும்பராசிக்கார் பிள்ளைகளும் இந்த காலகட்டத்தில் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, எதுவுமே செய்யக்கூடாது. அது உங்களுடைய வாழ்க்கையே இல்லாதாக்கும் என்பதில் யாதொருவித சந்தேகமும் இல்லை. இதுவரை இந்த ராசியில் என்னை பார்க்க வந்த எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி கேட்காமலேயும் திருமணம் செய்து தற்போது கோர்ட்டு கேஸு என்று டைவர்ஸுக்காக திருமணம் பண்ணி 6 மாதம் கூட ஆகிறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் என்று அலையிற நிறைய கும்பராசிக்காரர்களாகிய பிள்ளைகளை எனக்கு தெரியும். தற்போது இந்த 5.5 வருடத்துக்குள்ளாக திருமணம் செய்த கும்பராசிக்காரர்கள் அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டும். கோர்ட்டு கேஸு என்று டைவர்ஸ் கேஸுக்காக அலையும் அனைவரும் இந்த வருஷம் உங்களுக்கு எதிரிகள் கூடும். ஆயதினால் பொறுமையாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் நீங்கள் கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் என்று போகாமலேயே பேசி முடிக்கிறது உத்தமம். காரணம், 6ல் குரு எதிரிகளை அநேகமாக உங்களுக்கு எதிராக கொண்டு நிறுத்தும். அனைத்து கும்பராசி பிள்ளைகளும் காதலாக மட்டும் வைத்து கொள்ளுங்கள். திருமணம் 2028 டிசம்பர் வரை தள்ளி போடுங்கள் என்று நான் உங்களிடம் கூறுகிறேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் விருப்பம். எல்லா மாணவிகளும் தங்கள் படிப்பில் மிக கவனம் செலுத்தி வெற்றி பெற்று மேல் படிப்பிற்கும் அவசரம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். படிப்பு தான் முக்கியம் என்று உணருங்கள். எல்லோரும் எப்போதும் மன மகிழ்ச்சியுடன் இருக்க ஆச்சாரியன் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி.